Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கேப்டன் சுபாசாவோட எபிசோட் 32 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல பால் வந்து டாக்கி கிட்ட வருது. அவங்க கிட்ட இருந்து உராபே வந்து பால் ரொம்ப ஃபாஸ்டா ஸ்டீல் பண்ணிட்டு வந்துறான். அப்படியே அவன் வந்து நீட்டா கிட்ட அத லாங் பாஸா கொடுக்கறான். அந்த பாஸ் வந்து நீட்டா கிட்ட போய் சேர்றதுக்குள்ள இசாவா வந்து எப்படியோ தடுத்து விட்டுறான். நீட்டா அந்த ஷாட்டை பெர்ஃபெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் ரொம்ப ஃபோக்கஸ்டா விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா ரொம்ப சந்தோஷப்படுறான். அடுத்து அவங்க பிளேயர் ஒருத்தர் நீட்டா கிட்ட தான் பாஸ் பண்றான். அதை வந்து சிங்கோ இந்த வாட்டி தடுத்து விட்டுறான். பால் வந்தாலே நான் வந்து ஸ்கோர் பண்ணிடுவேன், ஆனா பாலே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீட்டா ரொம்ப டென்ஷனோட நின்னுகிட்டு இருக்கான். அடுத்து அவங்க டீம் பிளேயர்ஸ் மறுபடியும் கிட்ட பாஸ் கொடுக்க ட்ரை பண்றாங்க. அன்னியார சுபாஸ் வந்து அவன் டீம் மெம்பர்ஸ்க்கு ஒரு சிக்னல் கொடுக்குறேன். இந்த சிக்னலை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஆஃப் சைட் ட்ராப் தான். நீட்டா அந்த பால் வந்துகிட்டு இருக்கும்போது கிக் பண்ண ரெடி ஆகுறா. அன்னியார் ரெஃபரி வந்து விசில் பண்ணிடுறாரு, தம்பி நீ ஆஃப் சைடு பா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கேம்ல 5 நிமிஷம் தான் இருக்குது. டெப்பே தான் இப்ப பால கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அந்த பால கிஷிடா வந்து ஸ்டீல் பண்ண ட்ரை பண்றான். அன்னியார பால் வந்து நேரா இசிசாக்கி கிட்டே போயிடுது. இசிசாக்கி நேரா ஓடி போயிட்டு அப்படியே கம்ப்ளீட்டா கிராஸ் கோட்டுக்கு பால கிக் பண்றா. அது இசாவா கிட்ட போகும்னு சொல்லிட்டு எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா இசாவாவை தாண்டிய போய்கிட்டு இருக்குது. அப்பதான் சுபாஸ் அந்த பக்கம் ஓடி வரான். அவன் ஷூட்டிங் ஆங்கிள் இல்லனா கூட பெர்ஃபெக்ட்டா ஷூட் பண்ணுவான்டா, அவன் கிட்ட கேர்ஃபுல் இரு அப்படின்னு சொல்லிட்டு உராபே வந்து இசிஜோ கிட்ட சொல்றான். சுபாஸாவும் பால் செஸ்ட்ல ரிசீவ் பண்ணி கீழ இறக்கி ஷூட் பண்ணாம கிராஸ் கோட்டுக்கு திரும்ப அங்கிட்டு பாஸ் பண்றான். பார்த்தா டாக்கி வந்து ஹெட் ஷாட் அடிச்சு பால கோல் ஆக்கிடுறான். இப்போ நான்கட்ஸ் வந்து 2 பாயிண்ட் லீடிங் போயிடுறாங்க. நான்கட்ஸ் 3 ஓட்டம மிடில் ஸ்கூல் 1ன்னு சொல்லிட்டு தான் இருக்குது. சுபாசா மட்டுமே அங்க ஸ்கோர் பண்ணலாம், அவன் டீம்மேட்ஸ் எல்லாரையுமே யூஸ் பண்ணி ஸ்கோர் பண்ண வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டா வந்து இன்னுமே கடுப்பாகுறான். அடுத்துமே ஓட்டம் வந்து இன்னும் கேம்ல இருந்து கிவ் அப் பண்றதா இல்ல, என்னாலும் நான் கண்டிப்பா விட்டு கொடுக்கவே மாட்டேன், நீட்டா கிட்ட தான் பாஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உராபே வந்து மறுபடியும் நீட்டா கிட்டே பாஸ் பண்றான். பட் ரெஃபரி வந்து நேரா விசில் பண்ணிடுறாரு. இந்த ஒரு கேமே வந்து கம்ப்ளீட் ஆகுது. நான்கட்ஸ் டீம் தான் இந்த ஒரு ப்ரீஃபெக்சரல் டோர்னமெண்ட்ல வின் பண்றாங்க. நீட்டா வந்து ரொம்பவே கடுப்பாயிடுறான். பால் வந்ததுக்கு அப்புறம் பால வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லா கிக் பண்ணி விட்டு கோலுமே அடிக்கிறான். ஆனா இது வந்து கோல்ல கணக்கெல்லாம் கிடையாது. நம்ம டீம் திரும்பவுமே நேஷனல்ஸ்க்கு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. இந்த ஒரு கேம் கோஜிரோ அப்புறம் டோ அகாடமி பிளேயர்ஸ் எல்லாரும் டிவில உட்கார்ந்து பாத்துக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. நீட்டாவ கடைசில அட்டாக் பண்ணவே உடல நான்கட்ஸ் டீம். அதுல இருந்து அவங்க ஸ்ட்ரென்த் வந்து நீங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ சொல்றான். ரைட், மறுபடியும் ஒரு வாட்டி நம்ம நான்கட்ஸ் டீம் கூட விளையாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்கசி நினைச்சிட்டு இருக்கான். நான்கட்ஸ் டீம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குது, நம்ம இந்த மேட்சை பார்க்க வந்தது ஒர்த்து தான் சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு ஜீட்டா சொல்றான். உராபே நீட்டா கிட்ட வந்து என்ன மன்னிச்சிரு நீட்டா, எங்களால உனக்கு வந்து பால பாஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இது ஒன்னும் உங்க தப்பெல்லாம் கிடையாது, நான் தான் சுபாசா கூட கம்ப்ளீட்டாவே இந்த மேட்ச்ல தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் இப்ப முடிவு பண்ணிட்டேன் சுபாசா, உங்களை வந்து நான் கண்டிப்பா பீட் பண்ணி ஆகணும், உங்களோட நான் வந்து கேம்ல இன்னுமே ரொம்ப இம்ப்ரூவ் ஆகி உங்களோட லெவல நான் பீட் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு நீட்டா நினைக்கிறேன். கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்டர்வியூ வந்து எடுக்கிறாங்க சுபாசாக்கு. நீங்க வந்து தேர்ட் டைம் இப்ப நேஷனல்ஸ் போக போறீங்க, அதுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த வாட்டி நீங்க நேஷனல்ஸ் போனதுக்கு அப்புறமா அங்க வந்து நீங்க ரொம்பவே ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க பிளேயர் வந்து யார் கூட நீங்க லேண்ட்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேக்குறாரு. நான் லேண்ட்னு சொல்லிட்டு ஆசைப்படுற பிளேயரா, நான் வந்து இப்ப மிசாக்கி கூட தான் லேண்ட்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் அப்படின்னு சுபாசா சொல்றான். மிசாக்கியா உங்க கூட எலிமெண்டரி ஸ்கூல்ல லேண்டாரு அவர் தானே, ஆனா அவர் வந்து இப்போதைக்கு எந்த ஒரு டோர்னமெண்ட்லயுமே அப்பியரன்ஸ் ஆன மாதிரியே தெரியல, எங்கேயுமே அவர் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூவர் கேக்குறாரு. இல்ல எனக்கு கண்டிப்பா தெரியும், மிசாகி வந்து கேம் குவிட் பண்ணிருக்கலாம் மாட்டான், அவன் ஏதோ ஒரு இடத்துல ஃபுட்பால் இனிமே லேண்டுகிட்டு தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்றான். இதை கிட்டக்கு அப்புறமா கோஜிரோக்கு ரொம்பவே சூடாகி போயிருது. என்னது நீ மிசாகி கூட தான் லேண்டுன்னு சொல்லிட்டு ஆசைப்படுறியா, என்னையெல்லாம் பார்த்தா ஒரு ஆளா தெரியலையா, நேஷனல் டோர்னமெண்ட்ல இந்த வாட்டி நான் யாருன்னு சொல்லிட்டு காட்டுறேன் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான். லாஸ்ட் டைம் இந்த ஈவென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த எண்டிங் செரிமனில சுபாசா தான் அந்த பிளாக் வாங்கிட்டு முன்னாடி வச்சு நின்னுகிட்டு இருக்கான். அப்போ உராபே இசிசாக்கியை பார்த்துட்டு நான் வந்து என்னோட பெட்ல தோத்துட்டேன், அதனால நீ என்ன சொன்னாலும் நான் இப்ப கேட்கறேன் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் ஒரு பெட் மாதிரி வச்சிருப்பாங்க, யார் அதிகமா ஸ்கோர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எந்த டீம் அதிகமா ஸ்கோர் பண்ணுதோ அவங்க தான் வின்னர், வின்னர் வந்துட்டு சொல்றதை தோக்குறவங்க கேட்கணும், அவ்வளவுதான். அதெல்லாம் மறந்துடுற, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா விடு அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றான். அதெல்லாம் இல்ல நான் வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உராபே கேட்கறான். அப்படின்னா நாங்க நேஷனல்ஸ்ல விளையாடும்போது நீ வந்து எங்களுக்காக அங்க வந்து சியர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றான். சரி கண்டிப்பா நான் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உராபே சொல்லிடுறான். இப்போ ஜாப்பனீஸ் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அந்த ஒரு பில்டிங் வந்துட்டு காட்டுறாங்க. அங்க காட்டகிரி வந்துட்டு இப்ப வாக்கபேசியோட கோச் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஜெர்மனில இருந்து இப்ப அவங்க கோச் வந்துட்டு வந்துறாரு ஆஃப்டர் ஒரு 2.5 வருஷத்துக்கு அப்புறமா. இப்போ நீங்க தான் வந்துட்டு மிடில் ஸ்கூலுக்கு கோச் ஆக போறீங்க, நீங்க தான் வந்து டீமை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டகிரி சொல்றாரு. எனக்கு அப்படின்னா ரெஸ்டே கொடுக்க மாட்டீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு மீகாமி சொல்றாரு. இவரோட பேரை நம்ம இப்போ யூஸ் பண்ணதில்ல, வாக்கபேசியோட கோச் கோச் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பழகிட்டோம். இவரோட நேம் வந்துட்டு மீகாமி, இனிமே அப்படியே கூப்பிடுவோம். சரி வாக்கபேசி பேப்பர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டகிரி கேக்குறாரு. அவன் வந்து ரொம்பவே சூப்பரா தான் விளையாண்டுட்டு இருக்கான். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிட்டான், நிறைய ஹை லெவல் ப்ரொஃபஷனல்ஸோட விளையாண்டு இப்ப அவன் ரொம்பவே சூப்பரா இம்ப்ரூவ் ஆயிட்டான். அதே மாதிரி சுபாசாவும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டான்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமா ஜப்பான்ல இப்போதைக்கு சுபாசாக்கு ஈக்குவலான பிளேயர்ஸ் சொல்லிட்டு எல்லாம் யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காட்டகிரி சொல்றாரு. இன்னொரு பக்கம் மாட்சியம்மாவோட டீம் காட்டுறாங்க. அவங்களுமே வந்துட்டு ஒரு கேம்ல ஆப்போனன்ட் 7-0 சொல்லிட்டு வச்சு செஞ்சிடறாங்க. நேஷனல்ஸ்ல இப்ப அவங்க தான் வந்துட்டு வர போறாங்க. ஃபுரானா மிடில் ஸ்கூல் நேஷனல்ஸ்க்கு வர போகுது. அடுத்து டாச்சிபானா ட்வின்ஸ்மே அவங்களோட ப்ரீஃபெக்சரல் டோர்னமெண்ட்ல ஃபைனல்ஸ்ல வேற லெவல்ல விளையாண்டு இப்ப நேஷனல்ஸ்க்கு செலக்ட் ஆயிடுறாங்க. அதுக்கு அடுத்து குண்டா ஒரு கோல் கீப்பர் இருப்பான் தெரியுமா, நாகனிஷி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீமே வந்து நல்லா தான் விளையாண்டுட்டு இருக்கு. ஆனா ஃபைனல்ஸ்ல வந்துட்டு அவங்கள தூக்கி சாப்பிடுற மாதிரி ஒரு டீம் இப்ப புதுசா வந்திருக்குது. நாகனிஷி எவ்வளவு பெரிய கோல் கீப்பர், அவனுக்கு அகைன்ஸ்டாவே ஒருத்தன் வந்துட்டு அவ்வளவு பவர்ஃபுல்லா ஷாட்டை மேக் பண்ணி பால சூப்பரா டர்ன் பண்ணி எல்லாம் வச்சு அழகா ஸ்கோர் பண்றான். இந்த ப்ரீஃபெக்சரல் டோர்னமெண்ட்ல நாகனிஷி டீம் வந்துட்டு டிஃபீட் பண்ணி இந்த ஒரு டீம் தான் வந்துட்டு நேஷனல்ஸ்க்கு வர போகுது. இதுல இப்ப ஷூட் பண்ண ஒருத்தனை வந்துட்டு முக்கியமா ஞாபகம், இவனோட பேர் வந்துட்டு சோடா, பேர் கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும், இருந்தாலும் இவனோட பேர் வந்துட்டு இதுதான். அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்டேடியம் காட்டுறாங்க. 2.5 வருஷத்துக்கு அப்புறமா மிசிகி வந்துட்டு திரும்பவும் ஃபீல்டுக்குள்ள வந்து நிக்கிறான். அவனுக்கு எல்லா ரீஹாப்மே இப்ப முடிஞ்சு இப்ப கொஞ்சம் ஹார்ட் கண்டிஷன் நல்லா இருக்குது, அதனால இப்பதான் 2.5 வருஷத்துக்கு அப்புறமா கேம்குள்ளே வந்திருக்கான். ஆனா அவனால இப்பயுமே கேம்குள்ள ஃபுல் டைம்ல விளையாட முடியாது, ஒரு 30 நிமிஷம் விளையாடுறதுக்கு தான் டாக்டர் வந்துட்டு அவனை அலோவ் பண்ணிருக்காரு. ஆனா இவங்களோட ஆப்பனன்ட் வந்து ஈஸியா இருக்க போறது கிடையாது. டோகோ அகாடமி தான் இவங்களோட ஆப்பனன்ட். இவங்களோட ப்ரீஃபெக்சர் அதாவது டோக்கியோ ப்ரீஃபெக்சர்ல இந்த 2 டீம் தான் ஸ்ட்ராங். இதுல யாராவது ஒருத்தர் தான் நேஷனல்ஸ்க்கு போக முடியும். டோகோ டீமோட
கோச்சுமே வந்துட்டு மிஸ்ஸுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆட மாட்டான், அதை நம்ம யூஸ் பண்ணி அப்பே லீடிங் போகணும் அப்படின்ட்டு சொல்றாரு. இவருமே பாக்குறதுக்கு வாகபேசியோட கோச் மாதிரி எக்ஸாக்டா இருப்பாரு. ஆனா உருவம் அப்படி இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இவர் வந்துட்டு டோகோ அகாடமியோட கோச். எங்க மேட்ச் நடந்தாலும் வந்து பாத்துருவீங்களா அப்படின்ற மாதிரி ஜீட்டோ அவனோட ஃப்ரெண்ட் வந்துட்டு இந்த மேட்சையுமே பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அப்புறம் கோஜிரோ டாகசியோட பழைய கோச் கீரா அவருமே வந்துட்டு இந்த மேட்சை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. இப்போ நான்கட்ஸ் டீம் பிராக்டிஸ் பண்றத காட்டுறாங்க. அவங்க கோச் வந்துட்டு விசில் பண்ணி பிராக்டிஸ் இன்னைக்கு போதும், நீங்க நேத்தான ரஃபான ஒரு கேம் விளையாண்டுருக்கீங்க, அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நேரம் பார்த்தா சுபாசா மட்டும் கண்டினியூஸா விடாம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். சுபாசா டோக்கியோல டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆக போறா அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றான். கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா வந்து பால மறுபடியும் கிக் பண்ணிக்கிட்டு இருக்கான். சுபாசா எத்தனை பால் வந்து கோல் போஸ்டை தாண்டி போய்கிட்டு இருக்குது. அவன் வந்து புதுசா ஒரு ட்ரிக் வந்து பழகிட்டு இருக்கான். இது வந்து ரொபெர்டோ தான் எழுதி கொடுத்திருப்பாரு. இது வந்து டிரைவ் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. நீ பால வந்து லாங் ஷாட்டா கிக் பண்ணும்போது அதுல வந்து ஒரு டிரைவ் எஃபெக்ட் இருக்கணும். இந்த ஷாட்டை நீ வந்து மாஸ்டர் பண்ணல அப்படின்னா உன்னால ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிளேயரா கண்டிப்பா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இருப்பாரு. யூசுவலா நம்ம வந்து பால நம்மளோட ஃபுல் பாடி வெயிட்ட வச்சு ஷூட் பண்ணுவோம். அதனால பால் வந்து ரொம்ப ஹைட்டாலாம் போகாது. ஆனா இது வந்து அப்படி இருக்க கூடாது. பால் ரொம்பவே ஹைட்டா போயிட்டு அதுக்கப்புறமா சர்ன்னு கீழே இறங்கணும். லைக் ஒரு ஆர்க் மாதிரி அப்படியே போய் இறங்கணும். ரொபெர்டோ இதை மாஸ்டர் பண்றது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா நினைக்கிறான். யூசுவலா அவன் ஷூட் பண்றப்ப ஏதாவது ஒரு பக்கம் ஸ்பின் ஆகுற மாதிரி கரெக்டா காலை வச்சு கிக் பண்ணுவான். அது அவனுக்கு ஈஸியா தான் இருக்குது. பால சைடா சுத்த விடுறது ஈஸி. ஆனா இந்த மாதிரி பால் வந்து முன்னாடி நோக்கி சுத்த வைக்கணும். அதான் வந்துட்டு இல்ல சேலஞ்சிங்க. நீங்க மட்டும் இங்க இருந்து இதோட பேசிக்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்திருந்தீங்கன்னா என்னால இது ஈஸியாவே கத்துக்கிட்டு இருந்திருக்க முடியும். பட் எனக்கு இப்ப வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நானாவே அதை கத்துக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா நினைக்கிறான். இவனை மட்டுமே இப்படி தனியா ட்ரைனிங் பண்ண விடக்கூடாது, வாங்க நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்சி பிளேயர்ஸ் எல்லாம் திரும்ப பிராக்டிஸ் பண்ண ஓடிடுறாங்க. சுபாசா வந்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸோட பிராக்டிஸ் பண்ணும்போது நினைக்கிறான் கோஜிரோ இல்ல அப்படின்னா மிசுகி இதுல வந்துட்டு யாரு வின் பண்ணி வருவா, யாரு வின் பண்ணி வந்தாலும் கண்டிப்பா நான் தான் அவங்கள வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இப்ப டோகோ வெர்சஸ் முசாசிக்கான கேம் காட்டுறாங்க. டாகசி தான் பால ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்து நேரா கோஜிரோ கிட்ட பாஸ் பண்றான். கோஜிரோ வந்த வேகத்துக்கு சூப்பரா ஜம்ப் பண்ணி பால் அவன் தலையிலே தட்டி கோல் போடுறான். இதோட டோகோ அகாடமி வந்துட்டு 3 கோல் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அதுலயே நம்ம கோஜிரோ வந்துட்டு ஹேட்ரிக் ஸ்கோர் பண்ணிருக்கான். மிசுகி நேரா கோச் கிட்ட வந்து நான் இப்ப உள்ள இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன். என்னடா நீ செகண்ட் ஹாஃப்ல தான் உள்ள இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச் சொல்றாரு. இதுக்கப்புறமா நம்ம கோல் விட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால கண்டிப்பா வின் பண்ண முடியாது, அதனால கண்டிப்பா உள்ள இறங்கியே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிசுகி உள்ள இறங்குறான். அவன் உள்ள வந்த உடனே டோகோ பிளேயர்ஸ் எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் பயம் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. நீ இப்ப என்னதான் உள்ள வந்திருந்தாலும் அது யூஸ்லெஸ் தான் மிசுகி, கண்டிப்பா நாங்க தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ நினைக்கிறான். கேம்ல பால் வந்துட்டு இப்ப மிசுகி தான் வச்சுக்கிட்டு இருக்கா. வா மிசுகி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ நேரா அவனுக்கு முன்னாடி ஓடி போறான். ஆனா கோஜிரோ வந்துட்டு மிசுகியை டேக்கிள் பண்ணாம அப்படியே அவனை கிராஸ் பண்ணிட்டு முன்னாடி போயிடுறா. வா டாகசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். டாகசி பின்னாடி ஓடி வந்து அவனை டேக்கிள் பண்ண வரான். ஆனா மிசுகி கிட்ட அதெல்லாம் வேலைக்கே ஆகல. அவன் சக்சஸ்ஃபுல்லா அந்த பால் வந்துட்டு ஜம்ப் பண்ணி டாச் பண்ணிடுறான். வாங்க நம்ம போய் ஃபர்ஸ்ட் கோல ஸ்கோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிசுகி வந்து அவன் டீம் மெம்பர்ஸ் எல்லாரையும் கூட்டு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கான். பால் ட்ரிப்ளிங் பண்ணி வந்துகிட்டு இருக்கும்போதே மிசுகி வந்து நினைக்கிறான் நான் வந்து 2 வருஷம் என்னோட லைஃப்ல சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். இந்த 3வது வருஷம் நான் வந்ததுக்கான காரணமே சுபாசாவை பீட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான். சோ நான் சுபாசாவை மீட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு வரான். அப்படியே மிசுகி வந்துட்டு டிஃபென்ஸ் லைனுக்குள்ளே ஓடி வந்துடுறான். இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு வாகசிமிஸ் வந்துட்டு அவனை கேட்ச் பண்றதுக்காக முன்னாடி ஓடுறான். ஒரு ஆர்வத்துல அவன் முன்னாடி ஓடி வந்துகிட்டு இருக்கும்போது அந்த ஒரு கேப்பை யூஸ் பண்ணி மிசுகி வந்துட்டு கரெக்டா ஷூட் பண்ணவும் செஞ்சிடறான். பாலுமே கோல் போய் விழுந்துருது. அப்ப டோகோ அகாடமியோட கோச் வந்துட்டு டாகசி கிட்ட ஒரு சிக்னல் கொடுக்குறாரு. நீங்க வந்துட்டு டிஃபென்ஸை பாத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா அஃபென்ஸ் வந்துட்டு கோஜிரோ மட்டும் இருந்தா போதும் அப்படின்ட்டு சிக்னல் கொடுக்குறாரு. சரி ஓகே அப்படின்ட்டு டாகசி அக்செப்ட் பண்றான். டோகோ அகாடமி தான் இப்ப பால கிக் ஆஃப் பண்றாங்க. கோஜிரோ மட்டும் தான் முன்னாடி பால ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா கோஜிரோக்கு முன்னாடி மிசுகி சைடுல 2 டிஃபெண்டர்ஸ்னு கரெக்டா அவனை லாக் பண்ணிடுறாங்க. மிசுகி வந்துட்டு கோஜிரோக்கு ஒரு டேக்கிள் போட்டு பால வந்துட்டு கரெக்டா ஸ்டீல் பண்ணிடுறான். ஃபுட்பால்ன்றது தனியா விளையாடுறதுல டீம் பிளேயும் அதுல ரொம்ப முக்கியம் கோஜிரோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு போறான். முசாசி டீம் வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா பாஸ் மாறி மாறி கொடுத்து அழகா முன்னாடி வந்துடுறாங்க. அப்ப அவங்க டீம் பிளேயர் ஒருத்தர் பாஸ் பண்ணும்போது டாகசி அதை உள்ள வந்து கரெக்டா தடுத்துறான். சரி கோஜிரோ கிட்ட பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டாகசி கிக் பண்றான். அதை வந்துட்டு மிசுகி கரெக்டா பிளாக் பண்ணிடுறான். அப்படியே அவன் டாகசி ஏமாத்தி அவன் டீம் மெம்பர் கிட்ட பாஸ் பண்ணிட்டு முன்னாடி ஓடி வந்துறான். திரும்ப அவங்க டீம் மேட் வந்துட்டு இவங்க கிட்ட பாஸ் பண்ணிடுறான். அடுத்த கோலுமே மிசுகி வந்துட்டு இப்ப பவர்ஃபுல்லா கிக் பண்றான். இந்த வாட்டி நான் கண்டிப்பா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாகசிமிஸ் வந்துட்டு ஜம்ப் பண்ணி அதை கேட்ச் பண்ணிடுறான். இவங்க கிட்ட லாங் ரேஞ்சில இருந்து ஷூட் பண்றதுல வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிசுகி நினைக்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. என்னோட வழியில நான் யாரையுமே விட மாட்டேன், நான் தான் கண்டிப்பா நேஷனல்ஸ்க்கு போய் சுபாசாவை பீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ நினைக்கிறேன். நான் சுபாசா கூட ஃபைட் பண்றதுக்கு முன்னாடி வேற யார் கூடயும் தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிசுகியும் நினைக்கிறேன். ஆக மொத்தத்துல 2 பேருமே சுபாசா மேலதான் முழு வெறியோட காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இந்த 2 டீம்ல எந்த டீம் வின் பண்ணி சுபாசாவை நேஷனல்ஸ்ல போய் யாரு ஃபேஸ் பண்ண போறா அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.